வணக்கம். இன்னைக்கு நாம கிரெக் மெக்கவுன் எழுதின ஒரு புத்தகத்திலிருந்து எசென்ஷியலிசம் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த கான்செப்ட பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல நம்மள பல பேர் சந்திக்கிற ஒரு பிரச்சனைய புரிஞ்சுக்குவோம். அப்பதான் இது எவ்வளவு முக்கியம்னு நமக்கு விளங்கும். உங்களுக்கு என்னைக்காவது இப்படி தோணியிருக்கா? நாள் முழுக்க ஒரே ஓட்டமா இருக்கும். ஆனா நாள் கடைசில பார்த்தா உருப்படியா எதையுமே செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. நம்ம கிட்ட இருக்கிற திறமையெல்லாம் வீணாகுது. ஆனா உடம்பு மட்டும் சும்மா டயர்ட் ஆகுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? உங்க பதில் ஆமான்னா, நீங்களும் இந்த நான் எசென்ஷியலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கண்ணில சிக்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது நம்ம சக்தி எல்லாம் பல திசைகள்ல சிதறி கடைசில எதுலயுமே ஒரு முழுமையான திருப்தி இல்லாத நிலைமை தான் அது. பாருங்க, இந்த மாதிரி ஒரு வலையில விழுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன், இந்த புத்தகத்தை எழுதினாரே கிரெக் மெக்கவுன், அவரே ஒரு வேதனையான அனுபவத்தை சொல்றாரு. அவரோட மனைவிக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க கூட இருக்கிறத விட்டுட்டு ஒரு கிளையண்ட் மீட்டிங்க்கு போயிருக்காரு. யோசிச்சு பாருங்க, எதுக்கு? மத்தவங்கள திருப்திப்படுத்தணும்னு தான். அந்த அனுபவம் அவருக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுத்துச்சு. அது என்னன்னா, உங்க வாழ்க்கைக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கலன்னா வேற யாராவது கொடுப்பாங்க. நம்ம நேரத்தையும் சக்தியும் நாம சரியா கையாளலைன்னா மத்தவங்களோட தேவைகள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும். அப்போ இந்த கண்ணிலிருந்து வெளியே வரதுக்கு என்னதான் வழி? அதுக்கு பேரு தான் மெக்கவன் சொல்ற எசென்ஷியலிஸ்டின் வழி. இந்த எசென்ஷியலிஸ்டோட வழிங்கிறது இன்னும் அதிகமா வேலை செய்யறது இல்ல. அதுக்கு பதிலா தேவையில்லாத விஷயங்களால சிக்கி கிடக்கிற நம்ம வாழ்க்கைய தெளிவான அர்த்தமுள்ள செயல்கள் இருக்கிற ஒரு வாழ்க்கையா மாத்துறது. புகழ்பெற்ற டிசைனர் டீட்டர் ராம்ஸ் இந்த தத்துவத்தை ரொம்ப அழகா ஒரே வரியில சொல்லிட்டாரு. வெனிகர் ஆஃப் அ பெட்டர், அதாவது குறைவா செய் ஆனா சிறப்பா செய். எசென்ஷியலிசம்ங்கிறது இத விடாப்பிடியா ஒரு ஒழுக்கத்தோட பின்பற்றுறது தான். இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இதுதான். எசென்ஷியலிசம்னா நிறைய விஷயங்களை முடிக்கிறது இல்ல, சரியான விஷயங்களை முடிக்கிறது. நம்மளோட பங்களிப்பு எதுல அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த விஷயங்களை மட்டும் ரொம்ப சிரமம் இல்லாம செய்யறதுக்கான ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இது. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இது நம்மளோட மனநிலையிலிருந்து தான் ஆரம்பிக்குது. பாருங்க, நான் இதை செஞ்சே ஆகணும்னு ஒரு கட்டாயத்துல இருக்கிற மனநிலையிலிருந்து நான் இதை செய்ய தேர்வு செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு எம்பவர்டு மனநிலைக்கு மாறுறது. எல்லாமே முக்கியம்னு நினைக்கிறதுல இருந்து சில விஷயங்கள் மட்டும்தான் உண்மையிலே முக்கியம்னு புரிஞ்சுக்கிறது. இந்த டேபிள்ல பாருங்க, இது அந்த முழு படத்தையும் அழகா காட்டுது. நம்ம சிந்தனையை எப்படி நம்ம செயலை மாத்துது, அந்த செயல் கடைசியில நம்ம வாழ்க்கையே எப்படி மாத்துதுன்னு பாருங்க. இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி தான். சரி, அடுத்ததா ஒரு எசென்ஷியலிஸ்டா மாறதுக்கு தேவையான ஒரு அடிப்படையான திறமைய பத்தி பாப்போம். அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற அந்த தேர்ந்தெடுக்கும் சக்திய நம்ம எப்படி மீட்டெடுக்கிறதுங்கிறது. பல நேரங்கள்ல நமக்கு ஒரு தேர்வு இருக்கிறதே மறந்து போயிடும். இதுக்கு காரணம் கற்றுக்கொண்ட உதவியற்ற நிலைன்னு சொல்ற ஒரு மனவியல் கண்ணிதான். ஒரு சோதனையில நாய்களுக்கு தப்பிக்க முடியாத அளவுக்கு ஷாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தப்பிக்க வழி செஞ்சு கொடுத்தாலும் அந்த நாய்கள் முயற்சி செய்யவே இல்லையாம். நம்ம முயற்சிகளால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நாம நம்ப ஆரம்பிச்சுட்டா நாமளும் இப்படிதான் முடங்கி போயிடுவோம். நம்ம வேலை செய்யற இடத்துல இது 2 விதமா வெளிப்படும். ஒன்னு, சிலர் எந்த முயற்சியுமே எடுக்காம ஒதுங்கிடுவாங்க. இல்லனா அதுக்கு நேர் மாறா கையில கிடைக்கிற எல்லா வேலைக்கும் சரி சரின்னு சொல்லி இழுத்து போட்டுக்கிட்டு செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற வழியே இல்லைன்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சுடுறாங்க. ஆனா இங்க ஒரு சக்தி வாய்ந்த உண்மை இருக்கு. அது என்னன்னா, தேர்ந்தெடுக்கும் திறனை யாராலையும் உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாது. அத நீங்க மறக்க மட்டும்தான் முடியும். அந்த சக்தி எப்பவுமே உங்களுக்குள்ள தான் இருக்கு. அப்போ இந்த சக்தியை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர்றது? அதுக்குதான் எசென்ஷியலிசம் ஒரு ரொம்ப எளிமையான, திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பை நமக்கு கொடுக்குது. உங்க வாழ்க்கைய ஒரு பீரோ மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நாம அப்பப்போ அதை சுத்தம் செஞ்சு ஒழுங்குபடுத்தலைனா என்ன ஆகும்? நாம யூஸ் பண்ணாத பொருட்கள் எல்லாம் குவிஞ்சு கடைசியில இடமே இல்லாம போயிடும் இல்லையா? நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். அந்த அலமாரியை கிளீன் பண்ற மாதிரி தாங்க இது ஒரு சிம்பிள் 3 ஸ்டெப் ப்ராசஸ். 1, ஆராய்ந்து பாருங்க. அதாவது எது நிஜமாவே அவசியம்னு தேடி கண்டுபிடிங்க. உங்களே நீங்க கேட்டுக்கணும், இந்த விஷயம் என் குறிக்கோளை அடையறதுக்கு அதிகபட்ச பங்களிப்பு தருமான்னு. 2வது ஸ்டெப், நீக்கிடுங்க. தேவையில்லாத விஷயங்களை தைரியமா தூக்கி போடுங்க. சில நல்ல வாய்ப்புகளுக்கு வேணான்னு சொன்னாதான் மிகச்சிறந்த வாய்ப்புகளுக்கு இடம் கிடைக்கும். கடைசியா 3வது, செயல்படுத்துங்க. நீங்க தேர்ந்தெடுத்த அந்த முக்கியமான வேலைகளை செய்யறத எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஈஸியாக்குற ஒரு சிஸ்டத்தை உருவாக்குங்க. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இது ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை செய்யற வேலை கிடையாது. இது ஒரு தொடர்ச்சியான ஒழுக்கம். நீங்க ஒவ்வொரு முறை ஒரு முடிவை எடுக்கும்போதும் இந்த முறையை நீங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும்.
இந்த கட்டமைப்ப நாம விடாம பயன்படுத்தும் போதுதான் நமக்கான உண்மையான பலன் கிடைக்கும். அது என்ன தெரியுமா? நமக்கு உண்மையிலே அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கைய வாழ்வது. இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையோட கடைசி நிமிடங்கள்ல இருந்தவங்கள கவனிச்சுக்கிட்ட ஒரு நர்ஸ் அவங்களோட பொதுவான வருத்தங்களை பதிவு செஞ்சாங்க. அதுல முதலிடத்துல இருந்த வருத்தம் என்ன தெரியுமா? நான் மத்தவங்க எதிர்பார்த்த வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டேனே தவிர எனக்கு உண்மையா நான் வாழணும்னு நினைச்ச வாழ்க்கைய வாழ எனக்கு தைரியம் இல்லாம போச்சே அப்படிங்கிறது தான். இது எவ்ளோ பெரிய வலி. அதனால கவிஞர் மேரி ஆலிவரோட இந்த ஒரு சக்தி வாய்ந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை நாம முடிக்கிறோம். சொல்லு எனக்கு, உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஒரு காட்டுத்தனமான மற்றும் விலைமதிப்பற்ற வாழ்க்கைய வச்சு நீ என்ன செய்ய போற? இந்த கேள்விக்கான உங்க பதில கண்டுபிடிச்சு அந்த வாழ்க்கைய வாழ்றதுக்கு எசென்ஷியலிசம் ஒரு அருமையான கருவியா